வணக்கம் நண்பரே, இன்னைக்கு நம்ம ஆட்டோ பவர் பேக் யூடியூப் சேனல் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்கக்கூடிய மிஷின் ஆட்டோமேட்டிக் பவுச் பேக்கேஜிங் மிஷின் பேஸ்ட் பில்லிங் டைப். ஓகேங்களா, இந்த மிஷினை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மிஷின்ல என்ன ஸ்பெஷல்னா, ஒவ்வொரு மிஷினும் வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான ப்ராடக்ட் ஓடப்போகுது. இந்த மிஷின்ல என்ன மாதிரியான ப்ராடக்ட் ஓடப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸு, ஹோட்டலில் யூஸ் பண்ணக்கூடிய மைனஸஸ் என்ற ஒயிட் கிரீம் இருக்குல்லையே, அந்த ஒயிட் கிரீமு மற்றும் புதினா சட்னி, லெமன் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், மஷ்ரூம் பிக்கிள், பத்த குழம்பு, கேசரி, பொடியாக நறுக்கப்பட்ட கத்திரிக்காய் தொக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த தொக்கு ஐட்டம். அதையும் தாண்டி உங்களுக்கு இட்லி மாவு, தோசை மாவு, சிக்கன் மசாலா பேஸ்ட்டுன்னு ஒரு ப்ராடக்ட் இப்போ புதுசாக வந்துட்டு இருக்கு. அந்த சிக்கன் மசாலா பேஸ்ட்டுக்கு தான் நம்ம இந்த மிஷினை நம்ம கொடுக்குறோம். அதையும் தாண்டி கெமிக்கல் சம்மந்தமான ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்பு, வாஷிங் லிக்விடு, கார் வாஷு, கம்மு, இந்த மாதிரி பேஸ்ட் டைப்பில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ எல்லாமே உங்க ஈஸியாக பேக் பண்ணக்கூடிய மிஷின் தான் இந்த ஒரு மிஷினுங்க. இந்த ஒரு மிஷினில் இத்தனை வகையான ப்ராடக்டை உங்களால் ஒரே மிஷினில் பேக் பண்ண முடியும். இப்போ ஆட்டோ பவர் பேக்கு தயாரிக்கப்பட்ட இந்த மிஷின் இப்போ எப்படி விரிவாக இந்த மிஷின் எப்படி ரன் ஆகுதுன்றது நம்ம இந்த வீடியோவில் நல்லா தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த கவரை வந்து நீங்கள் எடுத்துட்டு எப்படி ஃபில் பண்ணுறாங்க பாருங்க. நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிராம்ன்றது வெயிட் போட்டு அதுவே பேக் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு நீங்கள் காலியாக ஒரு வாட்டி இது மாதிரி ஊற்றி விட்டுட்டா போதும். காலியாக இது மாதிரி ஃபில் பண்ணிட்டா போதும். ஃபில் பண்ணிட்டு இதை லாக் பண்ணிடலாம். உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து பம்ப் ஆனு, இது பேட்ச் கோடிங்கு, புல்லர் ஆனு, புல்லர்ன்றது இந்த ரோலிங் டைப் தான் புல்லரு, டாப் சீலர்ன்றது இந்த டாப் சீலரிங் இருக்குல்ல, இதுதான் டாப் சீலர், பாட்டம் சீலர்ன்றது இதுதான் டாப் பாட்டம் சீலரு. பேட்ச் கட்டிங்னா உங்களுக்கு 5 பீஸ் ஒரு வாட்டி 10 பீஸ் ஒரு வாட்டி கட் ஆகுது இல்லைங்களா, அதான் பேட்ச் கட்டிங். இது எல்லாமே ஆன் கண்டிஷனில் இருக்குது. ஆஃப் கண்டிஷனாக அதை பாருங்க, ரெட் கலரில் இருக்கும். இது ஆன் கண்டிஷனாக வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் இது மாதிரி ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதான் ஷார்ட் பட்டன் கிரீன் பட்டனை நீங்கள் புஷ் பண்ணிட்டா போதும். இந்த மாதிரி உங்களுக்கு வெயிட் என்னாகும், வெயிட் போட்டு உங்களுக்கு பேக் பண்ணி வந்துடும். பேட்ச் கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 லைன் யூஸ் பண்ணிக்கலாம். 4 லைனுமே உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக தெளிவாக வரும். இது இன்கோடிங் என்ற சொல்லக்கூடிய பேட்ச் கோடிங் டைப். இது வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணுற வீலு. நீங்கள் ஜஸ்ட் இது இப்படி மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு வெயிட் அதிகமாகும். இப்படி பேக் சைடில் வந்ததுன்னா உங்களுக்கு வெயிட் கம்மியாகும். அப்போ என்ன வெயிட் உங்களுக்கு தேவையோ நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது பாருங்கள், மூவ் ஆகுது பாருங்க. இதாங்க வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணுற லாஜிக். ரொம்ப இந்த மிஷின் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியான டைப் ஆஃப் மிஷின் தாங்க இது. இந்த மிஷினை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு 5 பீஸோ 10 பீஸோ ஒரு வாட்டி கட் ஆகிடும். ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த மிஷினை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே டச் பண்ணி பிஎல்சி மோடு டைப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆட்டோ பவர் பேக்கில் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப தெளிவாக பார்த்தோம். இது பேஸ்ட் ஃபில்லிங் மிஷின் டைப்புன்றதை உங்களுக்கு தெளிவாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்னன்னா, உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறவங்க, இது எல்லாருக்குமே எங்களோட வீடியோ வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். கஸ்டமைஸாக நாங்கள் மிஷின் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கஸ்டமைஸாக பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி புது ப்ராடக்ட்டுகளுக்கு வீடியோ எடுத்து நாங்கள் அனுப்புகிறோம். இதனால் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி.